அவங்க வெங்கட்நாராயண ரோட்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது நல்லா நடந்துட்டு இருக்கு. இது வந்து 2வது ரெஸ்டாரண்ட் பேர்ல. இது மாதிரி இன்னும் நிறைய பத்மன்ற பேர்ல வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணாங்க. இந்த 2வது இதுக்கு ஓப்பனிங்க்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து அந்த அந்த ஃபேமிலியோட ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி இருக்கும்போது கொண்டாட்டம்னு ஒரு படம் வந்து அவங்க வீட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட 1 மாசமா. அப்போ அவங்க ஃபேமிலி பூரா இப்போ ரவி சார் அவங்கெல்லாம் எல்லாம் சின்ன பசங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட இருந்து அப்போ அவங்க என்னங்க ஷூட்டிங்னா டெய்லி கல்யாணம் மாதிரி இருக்கு. அப்போ இருந்து அவங்களுக்கு வேற எஸ்ஆர்எம்ன்றது ஸ்டார்டிங் பீரியட் தான். ஆனால் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்க வீட்லேயும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டு சமையல் கட்டுனா பார்த்து என்னங்க உங்கள் வீடு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு சமையல் கட்டுன்னு சொல்லி அது வந்து இப்போ அவங்க காலேஜில் இருந்து அவங்களுடைய பிஸ்னஸில் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதையும் இப்போ மக்களுக்கும் வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க அந்த ஃபுட்டை கொடுக்குறாங்க. இதில் இந்த பத்மம் ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு என்ன ஸ்பெஷலாக பட்டுச்சுன்னா, நான் காலம்பரம் வச்சும்போது சாப்பிட்டு வந்துட்டேன். அதனால் சாப்பிட முடியல தெரியும். ஆனால் டேஸ்ட் பண்ணேன். நான் வந்து காலம்பரம் இந்த பெசரெட் உப்புமான்னு ஒன்று யூஸ்வலாக பெசரெட் உப்புமான்றது ஆந்திரா ஃபுட்டு ஃபேமஸ்ஸு. ஆனால் இங்கே வந்து அந்த உப்புமா வந்து ஒரு மாதிரி நெய்யில் கொஞ்சம் நெய் போட்டு ரொம்ப இல்லை எண்ணெயாகவும் இல்லை எதுவும் இல்லை நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அப்புறம் வந்து இது இடியாப்பு பிரியாணி எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான். வந்து பியூர் வெஜிடேரியன். ஆனால் சாப்பிட்றது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி. சில இப்போ நான் கூட நான்வெஜ் சாப்பிடுவேன். ஆனால் எல்லா நாளும் சாப்பிட மாட்டேன். சில நாட்கள் பிறந்த நாள் இருக்கும், சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன். கிருத்திகை, அமாவாசை, சங்கடது, சதுர்த்தி அந்த மாதிரிலாம் வந்து வெஜிடேரியன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இங்கே வந்து அந்த நான்வெஜ் டேஸ்ட்டு மாதிரியும் தெரியும், பட் பியூர் வெஜிடேரியன். அந்த மாதிரி வாரம் இல்லை மாதமே புதுசாக அவங்க வந்து 2 டிஷ்ஷஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து ஃபேமஸ் வந்து இன்னைக்கு ஃபேமஸாக இருந்தது வந்து அந்த இடியாப்ப பிரியாணி அண்ட் அந்த பெசரெட் உப்புமா இதெல்லாம் சாப்பிட்டேன். என்னமோ வெஜிடேரியன்லேயே கோலா உருண்டை மாதிரி எதுவும் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் இதுதான் சீஃப் இங்கே செஃப். அவர் வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் அவங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி, நான் ஃபில்டர் காஃபி ஒன்று சாப்பிட்டேன். அதுதான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்டு வந்ததுனால முதல்ல டேஸ்ட் பண்ணேன். காஃபி வாஸ் ஃபேண்டாஸ்டிக், ஃபில்டர் காஃபி. இந்த ஏரியாவில் வந்து இது வந்து சினிமா இருக்கிற ஒரு ஏரியா. நிறைய ஸ்டுடியோஸ் பக்கத்தில் இருக்குது. அதனால் இந்த ஏரியாவுக்கு வந்து நிறைய பேர் சினிமாக்காரங்கள்லாம் கூட நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இந்த ஹைதராபாத்தில் சட்னின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது. ஏற்கனவே ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு போட்டுருக்கு. அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஐடி பார்க் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சரி, இந்த நடுவில் டிவைடர்ஸ் எல்லாம் போட்டு சோஃபா செட்லாம் போட்டு நல்லா ஏசி எல்லாம் போட்டு இந்த வெயிலுக்கு வந்து நல்லா குழுன்னு இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டு. நல்ல வசதியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் அவங்களுடைய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்லாம் நல்ல பெருசாக வளம் பெறணும், நிறைய வரணும் அப்படின்னு நான் அவங்கள வாழ்த்துறேன். தேங்க்யூ. இருக்க மாதிரி நான் படங்களை எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரு அமையணும் அந்த மாதிரி. ரஜினியை வச்சு நிறைய படம் எடுக்கலாம். நான் ஏற்கனவே 3-4 படம் எடுத்திருக்கேன். மறுபடியும் எடுக்கணும்னா ரஜினி சார் தானே சொல்லணும். ரஜினி சார் நான் அடிக்கடி மீட் பண்ணேன். இப்போ கூட இட்லிஸ்ட் ஒரு படத்துக்காக ஒரு படத்துக்காக நான் போய் அவர் ஒரு ப்ரமோஷனுக்காக அவரை போய் மீட் பண்ணேன். ஸோ எல்லாருடையும் கான்டாக்ட் இருக்கு. ரஜினி சார், கமல் சார், விஜய் எல்லாருமே இப்போ வந்து இட்லிஸ்ட் படத்துக்காக நானே விக்ரம் சார் பையனை வந்து அவங்கெல்லாம் வந்து விஷ் பண்ணணும். ஏன்னா புதுசாக லான்ச் பண்ணல விக்ரமன் சாரோட பையனை. அதுக்காக அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணுறேன். சூர்யா ஆஃபீஸ்லேயே வந்தார். அப்புறம் விஜய் சேதுபதி இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்கள்ட்ட எல்லாம் விஷஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் மீட் பண்ணேன். நம்ம வந்து
படங்கள் எடுக்கிறதுன்றது வந்து அது வந்து இவர் தான் டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர், இவர் தான் ஹீரோ அப்படின்றதெல்லாம் வந்து அமையும். என்னை பொறுத்தவரை அது அமையும் போது அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்ல போறோம், செய்ய போறோம். இப்ப வந்து கில்லி சார், இப்ப நிறைய படம் வந்து ரீ ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி நீங்க இயக்கிய படம் திருப்பியும் படையப்பா அந்த படம் ரீ நம்ம ஒரு படம் முத்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து அவங்க ப்ரொடியூசரே பண்ணாங்க. நான் போய் தேட்டரில் போய் பார்த்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது மாதிரி எல்லா படங்களும் வரலாம். நான் கூட தெனாலின்னு என்னோட சொந்த படம், என் படத்தை தான் நான் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு வரும்போது நான் பண்ணுவேன். அதாவது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா படங்கள் தேட்டரில் வந்து படங்களே கம்மியாக இருக்குது, தேட்டர்ஸ் நிறைய இருக்குது, படங்கள் கம்மியாக இருக்குது, இந்த சீசனில் படங்கள் நிறைய வரல, அப்படியே வந்தாலும் சரியாக போகலை அப்படிங்கும் போது உங்களுக்கு தேட்டருக்கு ஒரு நீடு இருக்குல்ல, அந்த மாதிரி நேரத்தில் ரீரிலீஸ் பண்ணால் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்லது. பட் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த பழைய படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு இதில் வந்து அபிப்பிராயத்தில் வந்து படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, மத்தியமொழி பாய்ஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு போய் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி கில்லி வந்து சூப்பர் ஹிட்டாக இருக்குதுன்னா அது ஏற்கனவே கில்லியை பற்றி நிறைய கேள்விப்பட்டதுனால அந்த இன்ட்ரெஸ்டோட போய் பார்க்குறாங்க. இன்னைக்கு இருக்க யூத்துக்கெல்லாம் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அது வந்து எப்படி இருந்தாலும் அது ப்ரொடியூசருக்கு லாபம் தர விஷயம் அப்படின்றதுனால நல்லதுதான். ரீரிலீஸ்னால இப்போ வர படங்கள் ரத்னம் படம் கூட டேரக்டர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டு இருக்கு. அவங்களோட டேரக்டரோட பாடல்களை சொல்லுங்க. ரத்னம் படத்துக்கு தேட்டர் கிடைக்கலன்னு நீங்க சொல்றீங்க. நைட் வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு தான் சார். சரி, அது எப்பவுமே எந்த படமா இருந்தாலும் பிரச்சனைகள் வந்துதான் அப்புறம் ரிலீஸ் ஆகும். அது வந்து அதுக்காக ரீரிலீஸ் பண்ணதுனாலதான் வருது அப்படின்னா ரீரிலீஸ் பண்றது வந்து கூடாதுன்னு சொல்றதுக்கு நாம யாரு? இந்த ப்ரொடியூசர் இஷ்டப்படுறாரு, அந்த டைரக்டர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க, இல்லைன்னா அந்த தேட்டர் ஓனர்ஸ் வந்து வாங்குறாங்க போடுறாங்க. அந்த வியாபாரம் தானே அது. அந்த வியாபாரத்துல நம்ம இது முன்னாடி நிக்கணும்னா நம்ம படம் நல்லா இருந்தா கண்டிப்பா நம்ம படம் இன்னும் தேட்டர்ஸ் ஜாஸ்தி. இந்த செகண்ட் வீக் ரத்னம் வந்து நிறைய தேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்கு இல்லையா. படம் நல்லா இருக்குன்னு டாக்டர் வந்ததுன்னா அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்கு. அவ்வளோதான். அது வந்து ஏன்னா பார்த்த படத்தையே ரொம்ப ரொம்ப நாள் இருக்காது, ஒரு வாரம் 2 வாரம் தான் போகும். பட் இப்போ ரத்னம்லாம் நல்லா இருந்ததுன்னா அது மாதிரி கலெக்ட் பண்ண போது உங்களுக்கு எல்லா படம் வந்து மே 1 வந்து படங்கள்லாம் சக்சஸ் ஆகுது. உங்களுடைய கருத்து என்ன? ஸ்மால் பட்ஜெட் சக்சஸ் ஆகிட்டு இருக்கு. ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்பயுமே சக்ஸஸ் ஆகிருக்கும். அதாவது ஒரு பர்சன்டேஜ் தான், அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு 5% ஆஃப் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்பயுமே சக்ஸஸ் ஆனதுனால தான் நாங்கள்லாம் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கோம். எல்லாருமே இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் யார் விஜய் பற்றி பேசுறீங்களா, அஜித்தை பற்றி பேசுறீங்களா, ரஜினி சார், கமல் சார், யாரை பற்றி பேசினாலும் அவங்கெல்லாம் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் நடித்து அது ஹிட் ஆனதுனால தானே வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ வெற்றி படங்களும் வெற்றி டைரக்டர்ஸும் வெற்றி ஹீரோஸும் வெற்றி ப்ரொடியூசர்ஸும் வந்திருக்காங்கன்னா எல்லாமே சின்ன பட்ஜெட்ல ஹிட் ஆகி தான் வந்திருக்காங்க. எடுத்த உடனே அவங்க 500 கோடியில படம் யாருமே பண்ண முடியாது. அப்படி பண்ண ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, அதுதான் விஷயம். அதெல்லாம் ஹிட் ஆகாது. ஹிட் ஆகுறதுலாம் எப்பவுமே சின்ன படங்கள் தான். என்னுடைய புரியாத புதிர் சேரன் பாண்டியன் ஹிட் ஆனதுனால தான் என்ன ஒரு டைரக்டர் அங்கீகரிச்சு என்ன மக்கள் இங்க உட்கார செய்யலாம். எப்பவுமே ஹிட் ஆகும். அது ஒரு ஸ்டேஜுக்கு. இன்னைக்கு வந்து சினிமா வந்து ஓடிடியை நம்பி ரொம்ப இருந்தோம். இப்போ ஓடிடில எல்லாம் ஓடிடி சேட்டலைட் எல்லாம் விலை கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க. அதுதான் ஏன்னு புரியல, அதனால கொஞ்சம் டல்லா இருக்கு. பட் மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க ஹிட் லிஸ்ட் கூட நல்ல டாக் இருக்குல்ல, பார்த்தவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. பட் அது தேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகி அது ஓடினதுக்கு அப்புறம் தான் அது ஹிட் படம். அது வரைக்கும் ஹிட் லிஸ்ட் பேர் என்ற படம் தான். ஹிட் ஆச்சுன்னா ஹிட் லிஸ்ட் உண்மையாக இருக்கும். சார் மே 1 வந்து அஜித் சார் படம் வந்து ஃபுல்லா ரீரிலீஸ் பண்றாங்க சார். நீங்களும் வந்து வரலாறு இருக்கீங்க, ரிலீஸ் பண்ண வாய்ப்பு உண்டா? ஏன்னா அவர் பர்த்டே வரலாறு நான் டைரக்ட் தான் பண்ணிருக்கேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணலையே. கேட்கலாம் சார். அவர் ஏம் ரத்தன் தானே, அவரு நீங்க கேளுங்க. கண்டிப்பா கேட்பேன் சார். நீங்க டைரக்டா கேட்கலாம். எனக்கு வந்தா சந்தோஷம் தானே. என் படம் வருது, மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது, தேட்டர்ல கூட்டம் வருதுன்னா சந்தோஷம் தானே. அதை போய் ஆனா நான் போய் ஏஎம் ரத்தனுக்கு ஃபோன் பண்ணி சார் எப்ப ரிலீஸ் பண்றீங்க நான் யாருக்கிட்டையுமே நான் போய் வாய்ப்பு கேட்க மாட்டேன், இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அதுவா வரும், அமையும், அப்பதான் செய்வேன். நான் போய் எல்லாருக்கையும் வாய்ப்பு கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு, அதனால நான் கேட்டதில்லை. என்ன வாய்ப்பு வந்தாலும் அது எனக்கு கரெக்டா சரியா பட்டதுன்னு நான் செய்ய போறேன். படையப்பாடு ரீரிலீஸ் பண்ணல, அது நான் ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான். அவங்க தான் பண்ணணும். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், ரீலீஸ் பண்ணலாம் அப்படின்னு.
அது வந்து அவங்க இஷ்டம். ஒரு ப்ரொடியூசர், அதாவது அந்த ரைட்ஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்க டிசைட் பண்ண வேண்டிய மேட்டர் தான் அது கூட ரீ ரிலீஸ் எல்லாம். அதான் நான் சொல்றேன், தெனாலி ஒன்று தான் எங்கிட்ட ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நான் ப்ரொடியூசர் 5 வருஷம் கழிச்சு எனக்கு வந்துருச்சு அந்த ரைட்ஸ் எல்லாம். ஸோ நான் வந்து எனக்கு அது வந்து நான் கரெக்டாக அது வந்து மறுபடியும் டிஏ பண்ணி நிறைய 5.1 இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பக்கா ஆனதுக்கப்புறம் தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன். நடிகர் விஷால் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. திரைப்படம் வந்து வெளியிடுறது நிறைய கேட்கல. நடிகர் விஷால் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. நடிகர் விஷால் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. இந்த திரைப்படம் வெளியிடுவது வந்து கட்ட பஞ்சாயத்து அரசியல் நடக்குது. அது எப்படி நடக்குது? நான் அதை பார்க்கலையே. நான் அதை எப்படி பார்க்க முடியும்? ஆனால் நான் இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இல்லை, அந்த காலத்துல இருந்து சில கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. பட் என் படத்துக்கு கட்ட பஞ்சாயத்து இது வரைக்கும் நடந்ததில்லை. நடக்கிற மாதிரி நான் நடந்துகிட்டு இருக்கேன். அது மாதிரி ஏன்னா நான் வந்து எல்லாருமே அந்த பட்ஜெட்டுக்குள்ள நான் முடிச்சு இது பண்றேன். ஸோ இப்போ வந்தது பத்மான்ற ரெஸ்டாரண்ட்டுக்காக. ஸோ செஃப் பேசுவார். நான் வந்து ரமணா பிளாஸால கார்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பத்மம் ரெஸ்டாரண்ட் சாலிகிராமம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இதில் வந்து எல்லாமே தரமான பருப்பு வகைகள், அரிசி எல்லாமே நாங்கள் சூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியாக ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி தான் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் சூஸ் பண்ணுறோம். ஆயிலிருந்து எல்லாமே எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். டெய்லி பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஸோ இதில் வந்து தரமான பொருட்கள் தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஹைஜீன் அண்டு நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து டேஸ்ட்டுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம். இதில் வந்து எல்லா டிஷ்ஷஸ்மே நல்ல தரமான நெய், தேவையான இடத்துல ஆயில் யூஸ் பண்ணுறோம். மினிமல் அமௌண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இதில் எவ்ரி மந்த் வந்து நான் ஷெஃபாக இங்கே வந்து ஒரு சின்ன கன்சல்டன்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து எவ்ரி மந்த்ஸ் ரெண்டு நியூ டிஷ்ஷஸ், யூனிக் டிஷ்ஷஸ் பண்ணுறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இடியப்பத்தில் செட்டிநாடு ஸ்டைலில் இடியப்பம் பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலெலாம் ரொம்ப மினிமலாக இருக்கும். வெஜிடேரியன், கம்ப்ளீட் வெஜிடேரியன். அதோட பூந்தி ரைத்தா கொடுத்து இது ஒரு கன்செப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து சாரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. நல்ல ஃபீட்பேக்ஸ் வருது. அதே மாதிரி இதுக்கப்புறம் நாங்கள் பெசரட்டு, எம்எல்ஏ பெசரட்டுன்னு ஒரு டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஹைதராபாத்தில் ரொம்ப பாப்புலரான டிஷ் அது. இது வந்து பச்சைப்பயிறு, இஞ்சி, ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு அதில் பேட்டர் அரைச்சி அதுக்குள்ளே வந்து தேங்காய் பால் உப்புமா, தேங்காய் பால்லே உப்புமா நெய்யெல்லாம் போட்டு தேங்காய் பால் உப்புமா தடவை உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி ஆனியன், கிரீன் சில்லி எல்லாமே போட்டு லைட்டாக நெய், பசு நெய் ஊற்றி அதை வந்து கிரில் பண்ணி வெளியில் வந்து நல்லா கோல்டன் கலர்லேயும் உள்ளே சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சாண்ட்விச் இதில் இருக்கும். பட் வெளியிலேருந்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அதோட பூந்தி ரைத்தா பண்ணி கொடுத்துருக்கோம். பீரக்காய் பச்சடி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எவ்ரி மந்த் அது சைவ கோலா உருண்டை, அதுக்கப்புறம் மாக் சிக்கன் மட்டன்லாம் பண்ணுறோம். அதாவது வெஜிடேரியன்லேயே சோயா சங்க்ஸ் போட்டு கபாப்ஸ் பண்ணுறோம். ஸோ எவ்ரி மந்த்து நாங்கள் எங்களுடைய டார்கெட் வந்து 2 நியூ யூனிக் டிஷ்ஷஸ். அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் இட்லி, தோசை அதெல்லாம் இல்லாமல், மீட்ஸ் இல்லாமல் இதெல்லாம் வர நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ரொம்ப நல்ல தரமான உணவுகள் தான் எங்களுடைய எண்ணங்கள். ஸோ அது நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறோம் சார். ஓகே சார்.